ஒரு நாள் அரசன் தன் நாட்டு நிலைமை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக மாறு வேடத்தில் நகர்வலம் செல்றாரு. அப்போ 2 பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறத காண்றார். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறார். இன்னொருத்தர் அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறார். அரசன் தனது சேவகரிடம் இந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிடுறார். அவர்கள் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வர்றாங்க. அரசன் அவர்களிடம், இவற்றிலிருந்து இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருத்தர் கடவுள்ட பெயரை சொல்லியும் இன்னொருத்தர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுக்க காரணம் என்ன என்று அரசன் கேட்கிறார். அதுக்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் சொல்றார், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால் தான் நான் இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்றார். மற்றொரு பிச்சைக்காரர் சொல்றார், அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால் தான் நான் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் என்றார். அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசிக்கிறார். அமைச்சர் அவர்களிடமும், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் எந்த உதவியை வேண்டுமென்றாலும் பெற முடியும் என்று அமைச்சர் சொல்றார். அரசனும் இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானிக்கிறார். இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த நாட்டில் கோயில் திருவிழா ஒன்று நடைபெறுது. அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். பரிசுகளை பெற குடிமக்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அந்த 2 பிச்சைக்காரரும் வந்திருக்கிறாங்க. அரசன் ஒவ்வொருத்தருக்கும் புதிய துணியொன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளிக்கிறார். அரசன் பெயரால் பிச்சை எடுத்தவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளிக்கிறார். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லாரையும் போலவே துணியையும் பரங்கிக்காயையும் கொடுத்து விடுறார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. திருப்பவும் அரசர் நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கார். அப்போ அந்த அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் மீண்டும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறத அரசர் காண்றார். அதிர்ச்சியடைந்த அரசர் தான் பரங்கிக்காயின் உள்ள தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காயை பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருத்தருக்கு விற்று விட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று சொல்றார். இதை கேட்ட அரசன் கோபப்படுறார். அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்திருந்தேனே, நீ அதை வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போறார். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்க ஒரு செல்வந்தனை காண்றார். அவர் இறைவன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவர் என்பதை அறிந்து கொண்ட அரசன், ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் செல்வந்தனாக மாறிவிட்டீங்க, எப்படி என்று கேட்குறார். அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்கிறார், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவரிடம் 5 வெள்ளி காசுகளை கொடுத்து ஒரு பரங்கிக்காயை வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றது சந்தேகமாக இருந்தாலும் கஷ்டம் வந்தோன்னே கடவுளே என்று தான் சொல்லுது மனசு. கஷ்டத்தை மனுஷன்கிட்ட சொல்கிறத விட கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அவர்கிட்ட சொல்கிறதான் சிறந்தது. உங்களோட சோதனையை பற்றி கடவுள்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு துணையாக நிற்கிறவர் கடவுள் என்று சோதனைகிட்ட சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே இறைவனை முழுமையாக நம்புங்க. ஏனென்றால் எங்களோட பெரிய பெரிய கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கிறது அவர் மட்டுமே. இதயத்தில் நிறைங்க இறை பக்தியை, அதுதான் எங்களை இயக்கும் சக்தி. கடவுள்கிட்ட கால் தொழுது கவலைகளை நாங்கள் கடப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த வியூவர்ஸ்க்கு நன்றி.